வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலில் மீனவ கிராமத்தில் புதிதாக பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி மாநில அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். காரைக்கால் அடுத்த காரைக்கால்மேடு மீனவ கிராமத்தில் படிக்கும் இளைஞர்கள் மாணவர்களை விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்குவிக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவ கிராமவாசிகள் ஒன்றிணைந்து ஊர் மக்களின் பங்களிப்போடு 60 லட்சம் செலவில் புதிதாக பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. இதனை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். பின்னர் மீனவர்களுடன் அமைச்சர் திருமுருகன் அவர்கள் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ச்சியடைந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில்தான். இந்த நிலையில் மீனவ சமுதாய மக்களுக்கு விளையாட்டையும் ஊக்குவிக்கும் விதமாக காரைக்கால்மேடு மீனவ கிராம மக்கள் அரசு எதிர்பார்க்காமல் உள் விளையாட்டு அரங்கத்தை உருவாக்கியது மீனவ மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்காலில் 16வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் 16வது பொதுக்குழு மாநில செயலாளர் முசீன் தலைமையில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கடந்த ஒரு வருடத்தினுடைய TNTJ காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தொகுத்து வழங்கினார். பின்னர் கடந்த ஒரு வருடத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் ஒலி முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஹாஜிர் அப்பாஸ் எதிர்கால செயல் திட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் தற்போது முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வாங்க இருப்பது குறித்தும் காரைக்காலில் அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இறைவன் நாடினால் வருகிற மே மாதம் மாபெரும் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துவது குறித்தும் அறிவிப்பு தெரிவித்தார். மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பத்திரிகையாளர் சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆளும் அரசாங்கத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய 2% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் அவசர உதவிக்கு கூட பெரும் சங்கடங்கள் ஏற்படுகிறது. இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு அதற்கான தகுந்த ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய எந்த ஒரு மக்களும் மதவாத கட்சிக்கு ஓட்டு அளிக்க மாட்டார்கள். மதவாத கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இப்பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பெருக்கிக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக பல கட்டங்களில் நம்ம ஆட்சியாளர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை இந்த பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று காரைக்கால் மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் அரசு பொது மருத்துவமனைகளில்
வரக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் அவர்களுக்கு சரியான உபகரணங்கள் இல்லாத ஒரு நிலையில ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்தை கொடுப்பதில் ரொம்ப அலட்சியமான ஒரு நிலை இங்க அரசு பொது மருத்துவமனையில் இருக்கின்றது. இதை அரசாங்கம் உரிய முறையில இதற்கு தீர்வு காண வேண்டும். சமீபத்தில் கூட இது போன்ற ஒரு நோயாளிகளுக்கு முதலுதவி சிகிச்சை செய்வதில் ரொம்ப அலட்சியமாக இருந்து அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆகையால் இது போன்ற ஒரு நிலை நோயாளிகளுக்கு வரக்கூடிய தேவையை கருதி வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு இருக்கக்கூடாது என்பதையும் இந்த பொதுக்குழுவில் நம்ம தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில 2026 தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள்ல பல கட்சிகள் கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தேதி அறிவிக்காத ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்க போது இதுல இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுக்கான இந்த பிரதிநிதித்துவத்தையும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் இரு மாநிலத்திலையும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதாக நம்ம கோரிக்கை வைத்திருக்கோம். அதே போன்று இங்கே மதவாத அரசியல் கட்சிகள் கால் ஊன்றுவதற்கு தீர்மானித்து இருக்கக்கூடிய தமிழகத்துல அதிமுக போன்ற முன்பாக ஆட்சி செய்த கட்சியை விழுங்கி அதன் மூலம் எப்படியாவது இந்த தமிழகத்துல ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மதவாத கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்து ஆட்சியில் பங்கு பெற்று அவருடைய பங்களிப்பு இருக்குமையானால் வட மாநிலங்கள்ல இவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய சமுதாயத்தை மாட்டிறைச்சியை வைத்து அடித்து கொலை செய்து கொண்டிருந்த நிலையெல்லாம் வட மாநிலங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தது. இப்போது சிறுபான்மை மக்களாக கிறிஸ்தவ மக்கள் மீது அவர்கள் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாட்டிறைச்சியை வாயிலை வைத்து அடித்து துன்புறுத்தக்கூடிய பாதிரியார்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர்களுக்கான அந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய வகையில் பொருட்களை விற்கும் போது அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தெருவில் அடிச்சு விற்பனை செய்யக்கூடியவர்களெல்லாம் அடித்து என்ன பண்றாங்கன்னா துன்புறுத்துறாங்க. அப்ப இவருடைய நோக்கம் எல்லாம் சிறுபான்மை மக்களை குறிவைத்து இவர்கள் அடித்து துன்புறுத்துவதும் இவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை போன்று செயல்படுவதுதான் இவருடைய முழு மூச்சான இலக்காக இருக்கு. அது வட மாநிலங்கள்ல அவர்கள் அது போன்ற செயல்பாடுகள்ல செயல்பட்டு கொண்டிருப்பது கண் முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கு. அதே போன்று இங்க தமிழகத்திலையும் இது போன்ற மதவாத பாசிச சக்திகள் கால் ஒன்றிவிட்டால் தமிழக மக்கள் மொத்தவரையும் ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக எந்த வெறுப்பு இல்லாமல் நேசம் கொண்டு வாழக்கூடிய இந்த மாநிலத்துல அவர்கள் இந்த இடத்துல மாநிலத்துல பாண்டிச்சேரி தமிழகத்துல கால் ஒன்றினால் இங்கேயும் இது போன்ற ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்வதற்கு முனைவார்கள். இது போன்ற மதவாத சக்திகள் ஒருபோதும் தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது. இவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் வெற்றி பெற விடக்கூடாது, அங்கீகரித்து விடக்கூடாது என்பதையும் இந்த பொதுக்குழுல நம்ம தீர்மானித்திருக்கிறோம். அன்னை அபிராமி நேஷனல் பள்ளியின் 2026 ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்னை அபிராமி நேஷனல் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். வித்யாதரன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், செயலர் மற்றும் காரைக்கால் என்ஐடி கல்லூரியின் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் நரேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த ஆண்டு விழாவின் முக்கிய ஈர்ப்பாக மாணவர்களின் கருப்பொருள் அடிப்படையிலான நாடகங்கள் பார்வையாளர்களை கவர்ந்திருந்தது. விவசாயம் என்ற கருப்பொருளில் உழவர்களின் உழைப்பு மற்றும் மண்ணின் பெருமை அழகாக மேடையில் வெளிப்படுத்தப்பட்டது. மொபைல் அதிக பயன்பாடு வேண்டாம் என்ற சமூக விழிப்புணர்வு நாடகம் இன்றைய தலைமுறைக்கு ஒரு முக்கியமான செய்தியை எடுத்துச் சென்றது. இதனைத் தொடர்ந்து எல்கேஜி மற்றும் யூகேஜி குழந்தைகளால் அரங்கேற்றப்பட்ட அம்மா அப்பா பாசம் பற்றிய நடனம் அரங்கமே நிகழ்ச்சியில் மூழ்கியது. விழாவில் உரையாற்றிய முதன்மை விருந்தினர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை காக்க வேண்டும், ஒவ்வொரு செயலையும் ரசித்து செய்யும் பொழுது அந்த செயல் சிறப்பானதாக இருக்கும் என்றும், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை கவனமாக கேட்டு பின்பற்ற வேண்டும் என்ற வாழ்க்கை பாடங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். மாணவர்களின் திறமைகளையும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் பாராட்டிய அவர் ஒழுக்கமும் பண்பும் வெற்றியின் அடையாளம் என குறிப்பிட்டார். அன்னை அபிராமி கல்வி குழுமத்தின் தலைவர் மாரியப்பன் தலைமை வழிகாட்டுதலிலும், பள்ளி முதல்வர் நித்யா முரளிதாஸ் மற்றும்
ஆசிரியர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியிலும் சிறப்பாக நடைபெற்றது. பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை கொண்டாடினர். மத்திய அரசின் 2026 பட்ஜெட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் என சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அவர்கள் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் மத்திய பட்ஜெட் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அவர்கள் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள தமது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் இந்த பட்ஜெட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் எனவும் இதுபோன்ற சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அரசிற்கும் பிரதமர் மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த பட்ஜெட் 2047 இந்தியாவை வல்லரசாக்கும் நோக்கில் விக்சித் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட்ட பட்ஜெட் எனவும் மருத்துவத்துறை, ரயில்வே துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மத்திய பட்ஜெட் முக்கியத்துவம் அளிப்பதாக பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். குறிப்பாக உயிர்காக்கும் மருந்துகளில் புற்றுநோய் மருந்துகளுக்கான இறக்குமதி வரியை முற்றிலுமாக தள்ளுபடி செய்திருப்பதுடன் பெண்களை தொழில் முனைவோராக்க முக்கியத்துவம் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் திருநள்ளாறு தொகுதியை சேர்ந்த ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியின் மத்திய பட்ஜெட் இன்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் ஆனது விக்சித் பாரத் என்னும் 2047 நோக்கி இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற எண்ணத்தில் போடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் ஆனது மிகச் சிறப்பான பட்ஜெட்டாக அமைந்துள்ளது. காரணம் என்னன்னா, நம்மளோட வளர்ச்சி 7% எட்டிருக்கு. அது ஒரு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளது. அதற்கு எங்களுடைய சார்பாக நிறைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம். உயிர் காக்கும் மருந்துகள், நம்ம புற்றுநோய்க்கான மருந்துகள்லாம் இம்போர்ட் பண்ணுறோம்னாக்கா அதுக்கான டேக்ஸை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுபோல் இம்போர்ட் பண்ண தோல் பொருட்களை தோல் உற்பத்திக்கான ரா மெட்டீரியலை நம்ம இங்கேருந்து நம்ம தோல் பொருள் தயாரிக்கிறதுக்கு அதையும் இம்போர்ட் டேக்ஸை முழுமையாக நீக்கியிருக்காங்க. இதுபோல் பல நம்மளை வளர்ச்சிக்கானதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. பெண்களை லேடிஸை தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கு ஸ்ரீ சுமார்ட் அப்படின்னு கடைகள் எல்லாம் போட்டு அவங்கள தொழில் முனைவராக மாற்றணும், ஆண்டர்பிரினராக மாற்றணுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு, இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு. இது ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இருக்கு. இந்த பட்ஜெட் நம்மளுடைய நாட்டை முன்னேற்றத்துக்கான இருக்கு என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறோம். பாரத பிரதமருக்கும் நிர்மலா சீதாராமன் மேடத்துக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பேரணியாக சென்றனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியினர் உற்சாகமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில நிர்வாகி அசனா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் மற்றும் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர்.
இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.